ஒரு செத்தவனை எழுப்பிட்டா அவங்க தாய் தகப்ப என்ன செய்வான்? பாதி சொத்தை ஆண்டவருக்கு எழுதி கொடுத்துட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய தயவு தாங்க பஞ்ச காலத்துல விதைத்த ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கட்டளையிட்டது. 24 மணி நேரமும் உனக்காக வேலை செய்கிற அந்த தேவ தயவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். எனவே இப்பொழுது காணுகிற அந்த ஏழ்மையை இனி நீங்கள் காணப்போகிறது இல்லை. கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். அருமையான தேவர்களே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்புகளையும் வாஞ்சையையும் தேவனுடைய ஆவியானவர் தந்திருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் அநேக எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களை ஆசீர்வாத நதிகளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 55வது அவருடைய அனந்த ஞானம் ஆண்டவரும் ஆஸ்தியும். முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற சீரீஸில் 55வது தலைப்பு ஆண்டவரும் ஆஸ்தியும். ரொம்ப முக்கியமான சத்தியம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆஸ்தி தேவைப்பட்டது. ரைட்? செல்லுகிற இடங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 4,00,000 பேர் வந்தாங்க. 25,000 பேர் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தாங்கங்க. நான் நினைக்கிறேன் அவர் கலிலேயாவில் தங்கினான்னு வைங்களேன், அந்த கலிலேயா பட்டணத்தை சுற்றி ஆயிரக்கணக்கானவர் நைட்டு தூங்கியிருப்பான். ரைட்? பாதி பேர் வேடிக்கை தான் பார்க்க வந்திருப்பான். பாதி பேர் எப்படி இருப்பான்? அவன் ஒரு சுகத்தை பெற்றிருப்பான். அப்போ எனக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டப்பா, இனிமேல் இவர் பின்னால் நான் போயிடுறேன்னு போயிருப்பான் இல்லையா? திரும்பி போனால் என்ன வந்துடக்கூடாது? திரும்ப அந்த கேன்சர் வியாதி வந்துடக்கூடாது. திரும்ப அந்த பிசாசு என்ன, எப்பா நான் இவர்கிட்ட இருந்தாலே போதுப்பா, இப்படியே வாழ்ந்து முடிச்சிடன்னு நினச்சிருப்பாங்க. கப்பர்நகூமில் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அவர் அங்கே பேதுருடைய மாமி வீட்டில் தங்கியிருப்பார். அந்த வீடுகளில் தெருக்களில் கப்பர்நகூம் பட்டணம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்கள் தங்கியிருப்பாங்க. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ஆகாரம் கொடுத்துருப்பார் தான் நான் நினைக்கிறேன். எப்படி நிரந்தரமாக சீஷர்களை வைத்திருந்தாரோ, எப்படி நிரந்தரமாக ஒரு கேஷியரை வைத்திருந்தாரோ, நிரந்தரமாக சமையல் கேங்கும் வச்சிருப்பாருங்க. ஏனென்றால் அவர் பட்டினியாக போடுகிற தேவன் அல்ல, எப்பொழுதுமே அற்புதம் செய்யலை. அதனால தான் நான் வாசிக்கிறேன், நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி லூக் 8:3, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஏரோதின் ஊழிய காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் ரைட் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழிய செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்கங்க. ஒரு செத்தவனை எழுப்பிட்டா அவங்க தாய் தகப்ப என்ன செய்வான்? பாதி சொத்தை ஆண்டவருக்கு எழுதி கொடுத்துட்டான். அப்போ ஆண்டவருக்கே ஆஸ்திகள் தேவைப்பட்டது. ரைட்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம தேசத்தில் எனக்கு அநேக மிஷனரி ஸ்தாபனங்களோடு தொடர்பு இருக்குது பாருங்கள். வயிற்றுக்கு வாய்க்கு தான் கொடுப்பாங்க. 10,000 ரூபா கொடுப்பாங்க, இல்லைன்னா 15,000 ரூபா கொடுப்பாங்க. அதே தம்பி ஒரு நல்ல வேலையை விட்டு வந்திருப்பான். அந்த வேலையில் இருந்தால் 1 லட்சம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான். இப்போ 10,000 15,000 தான் சம்பளம் மிஷனரி ஸ்தாபனத்தில். ஏன்? நம்மிடத்தில் துட்டு இல்லை. ரைட்? ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். அந்த நாள் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? இன்றைக்கி நம்முடைய ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக எனக்கு என்ன ஆசை தெரியுமா அருமையானவர்களே? 1000 மிஷனரி ஸ்தாபனங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் 1000 சபைகள் நாட்ட வேண்டும். 1000 மல்டிப்ளை பை 1000 இஸ் ஈக்குவல் டு 1 மில்லியன். 10 லட்சம் சபைகள் அகில உலகம் எங்கு நாட்ட வேண்டும். இதை இங்கே பீகாரில் துவங்கிறதுக்கு கர்த்தர் என்னோடு பேசிகிட்டே இருக்கார்.
ஆனால் உடனே பிரேக் விழுது. என்ன பிரேக் விழுது? நான் எப்படி மக்கள்கிட்ட போய் பணம் கேட்பேன் இல்லையா? ஏன்னா என்னுடைய ஈகோ. நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டால் நீங்கள் என்ன தப்பாக நினைப்பீங்க, ரைட்? அருமையான பிள்ளைகளே, எங்களுடைய செய்தியை தொடர்ந்து கேட்கிறவர்களே, நான் முதலாவது ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு மாதந்தோறும் 1,00,000 ரூபாய் தேவை. ஏனென்றால் 3 ஊழியர்கள் எடுக்க போகிறோம். ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு 3 மோட்டார் பைக்கெல்லாம் வாங்கணும். மொத்தத்தில் ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தால் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கலாம். அந்த ஊழியத்தினுடைய பர்பஸ் என்ன? இட்ஸ் ஸோ கிளியர். 10 ஆண்டுகளிலே 1000 சபைகளை நாட்ட வேண்டும். என்னுடைய நண்பர்கள் வட இந்தியாவில், பீகாரில் ஆயிரக்கணக்கான சபைகள் நாட்டி இருக்கிறாங்க. குஜராத்தில், ராஜஸ்தானில் அவர்களை கொண்டு பயிற்சி கொடுத்து 10 ஹவு டு பிளான் 1000 சர்ச்சஸ் இன் எ டெக்கேட் என்று ஒரு ஆன்லைனில் பயிற்சி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். அப்படி பயிற்சி கொடுத்து முதலாவது ஊழியத்தை மாதந்தோறும் 1,00,000 ரூபாய் செலவு செய்து 3 மிஷனரிஸை எடுக்க போகிறோம். சரிங்களா? உங்கள் கரத்தை நீட்டுங்க. நீங்கள் விதைங்க. இந்த விதை 10,000 மடங்காக பெருகி உங்களுக்கே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலரோடு தேவன் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறார். எங்களோடு பார்ட்னர்ஷிப்பில் வாருங்க. எல்லாமே என்னது? டிரான்ஸ்பரண்ட்டு, ஒளிவு மறைவே கிடையாது. அருமையான தேவர்களே, டிரான்ஸ்பரண்ட்டாக இதை செய்வோம். நம்முடைய தலைமுறையில் நம்முடைய உலகத்தை உலுக்கும்படியாக எங்களோடு இணைந்து கொள்ள நீங்கள் ஆவலாக இருந்தீர்கள் என்றால் 1111 இஸ் மை பர்சனல் நம்பர். பிரதர், ஐ வாண்ட் டு ஜாயின் த மிஷனரி மூவ்மெண்ட் என்று ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்கிற நாள் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அவருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்கள் எப்படி. இன்னைக்கு என்ன தலைப்பு? ஆண்டவரும் ஆஸ்தியும். இன்னைக்கு மனிதர்கள் தலைகீழ நின்று உழைத்து தங்கள் தேவையை சந்திக்கிறார்கள். உழைப்பு ஓரளவு தேவைதான். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய தயவு ஒன்று இருக்குங்க. காட்ஸ் ஃபேவர்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த ஃபேவர் வேலை செய்யும்போது நீங்கள் ஏழையாக இருக்க முடியாது. டிவைன் ஃபேவர், கர்த்தருடைய தயவு தாங்க பஞ்ச காலத்தில் விதைத்த ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கட்டளையிட்டது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அவனுடைய எஃபர்ட் இல்லை, ரைட்? ஆனால் உங்களுக்கு தேவை விசுவாசம். என்ன விசுவாசம்? காட்ஸ் ஃபேவர் என்று ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும்? நான் கொஞ்சம் உழைச்சாலே போதும். நான் என்ன செய்ய? ஒரு 100 மூட்டைக்கு விதைச்சாலே போதும். அது எனக்கு 10,000 மூட்டை தரும், ரைட்? சாதாரணமாக விதைத்தால் 100 மூட்டை நெல் கிடைக்குன்னு வைங்கல, 100 மூட்டை கோதுமை கிடைக்கிற அளவுக்கு விதைச்சான். யார்? ஈசாக்கு. கிடைத்தது எவ்வளவு தெரியுமா? 100 மடங்கு. 100 into 100னா எவ்வளோங்க? 100/100. 100 multiply by 100 இஸ் 10,000 பேக்ஸ் கிடைச்சதுங்க. அதான் டிவைன் ஃபேவர். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான். தேவன் அதை 100 மடங்கு பெருக செய்த தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆஸ்தி வேண்டாம், ஏதோ வயிற்றுக்கும் வாயுக்கும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் சாபத்தை விரும்புகிறீர்கள். சாபந்தான் உங்களை மூடிக்கொள்ளும். சுயநலம். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீர்கள் தெரியுமா? நதிகளில் என்ன போகணும்? அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் போகணும். உங்களிடத்திலிருந்து 360 டிகிரியிலையும் ஜனங்களை வாழ வைக்கக்கூடிய சுகமளிக்கிற வல்லமை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். உங்களிடத்திலிருந்து 360 டிகிரியிலையோ ஏழைகளை வாழ வைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நதி நதியாக போக வேண்டும். இதற்காக தான் தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you cannot live an ordinary life. When you know about the divine favor working for you 24/7, 24 மணி நேரமும் உனக்காக வேலை செய்கிற அந்த தேவ தயவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். எனவே இப்பொழுது காணுகிற அந்த ஏழ்மையை இனி நீங்கள் காணப்போகிறது இல்லை, ரைட்? டிவைன் ஃபேவர் என்ன தெரியுமா? அன்மெரிட்டட் அண்ட் அன்லிமிட்டட். எஸ், அன்மெரிட்டட் என்ன? இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன். நான் நல்லவனாக இருக்கிறதுனால தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறதில்ல. நான் ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்கில்ஃபுல்லாக கடினமாக வேலை செய்கிறதுனால அல்லங்க. இட் இஸ் அன்மெரிட்டட். நம்பர் 2 அன்லிமிட்டட். அன்மெரிட்டட் அண்ட் அன்லிமிட்டட்.
உங்களுடைய தகுதியினால் தேவன் உங்களை கோடீஸ்வரனாய் உயர்த்த போகிறதில்ல, உங்களுடைய உழைப்பினாலும் அல்ல. ரெண்டாவது, அதுக்கு எல்லையே கிடையாதுங்க. தேவ கிருபைக்கு எல்லையே கிடையாது, தேவ தயவுக்கு எல்லையே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. தயவிற்கு எல்லை இல்லையே, தேவ தயவுக்கு என்னதில்லை, தடையே இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுக்கு அளவே கிடையாதுங்க. தேவ தயவுக்கு எல்லையும் கிடையாது, அளவும் கிடையாது. தயவுக்கு அளவில்லையே, தேவ தயவுக்கு எல்லை இல்லையே. ஈசாக்கு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கல, 100 மூட்டை அறுக்க வேண்டிய இடத்துல 1000 மூட்டை விளைச்சல் வந்தது. தயவுக்கு அளவில்லையே, தேவ தயவிற்கு எல்லை இல்லையே. அல்லேலூயா. ஐயா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் கோடீஸ்வரனாகத்தான் வாழ முடியும். அல்லேலூயா. ஏன் கோடீஸ்வரனா வாழணும்? 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் சகலவற்றிலும் சம்பூரணமாக இருக்க வேண்டும். ஏன்? சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பிரதானமான ஒரு ஏது தாங்க மிஷனரி ஊழியம். நான் ஒரு 40 ஆண்டுகளாக வட இந்தியாவுக்கு அடிக்கடி போகிறேன். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, பீகார், எங்கே போகிறேன்? எலக்ட்ரிசிட்டியே இல்லாத கிராமங்களில் நான் பலமுறை தங்கி இருக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி இல்லை, டாய்லெட் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை. லட்சக்கணக்கான கிராமங்களை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அள்ளி கொட்ட வேண்டாமா? நம்ம எத்தனையோ இளைஞர்கள் போக ரெடியாக இருக்காங்கங்க. இன்றைக்கே என்னால் ஒரு 1000 ஊழியர்களை எழுப்ப முடியும். நாம் ஒவ்வொருவருக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்கறத குறித்து உங்களால் யோசிக்க முடியுதா? ரைட்? ரூம் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாங்க. செத்தவங்களை எழுப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டு அனுப்பலாம். எல்லாத்துக்கும் இதுதான் வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் 21வது நூற்றாண்டில் நம்முடைய கர்த்தரை நாம் இந்த உலகத்தில் ப்ரூவ் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இதற்காக தேவன் உங்களை கோடீஸ்வரனாக்க விரும்புகிறார். இதை பிசாசு அறிஞ்சிருக்கான் பாருங்களேன். வாசிக்கட்டுமா அந்த பகுதியை உங்களுக்கு? அருமையான தேவர்களை, யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் பிசாசு சொல்கிறான் தேவனிடத்தில், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பெருக பண்ணினவர் யாருங்க? ஐயா, நீர். தேவனே அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டுங்க. அந்த தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம். யோபு ஆராதித்த தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபாகிய நம்முடைய முற்பிதாக்கள் ஆராதித்த தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம். அவர்களை விட பல மடங்கு பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு தர ஆவலாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமங்கும் இதையே சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பெருக்கம் என்பது நம்ம தலையெழுத்துங்க. 25 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பெருகுவீர்கள், பெருகுவீர்கள், பெருகுவீர்கள். நீங்கள் எதை பிடிச்சிட்டீங்க? யோவான் ஸ்நானனை பிடிச்சிட்டீங்க. அவன் என்ன சொல்லிட்டான்? நீர் பெருகணும், நான் சிறுகணும். தப்புங்க. அவரும் பெருகணும், நாமும் பெருகணும். ஏன்? பெருக்கம் என்பது நம்ம தலையெழுத்துங்க. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்கள் யோவானை விட பெரிய ஆளா? எப்போ? நான் யோவானை விட பல மடங்கு பெரியவன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவருமே யோவான் ஸ்நானனை விட பெரியவர்கள் என்று எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:12 சொல்கிறாரு. படிச்சுப்பாரு. அவனை விட நமக்கு நிறைய ரெவலேஷனுங்க. நான் உறுதியாக சொல்கிறேன்கள், தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் சிறுகுவது அவருடைய விருப்பம் அல்ல. எது மைனஸாக இருக்கோ அதைத்தான் நீங்கள் பிடிச்சிக்கிட்டுறீங்க. எது மைனஸாக இருக்கு? அவர் பெருகணும், நான் சிறுகணும். பிடிச்சிட்டீங்க, சிறுக போயிட்டே இருக்கீங்க. நான் பெருக்க, அதனால தான் நான் பாட்டு எழுதினேன். பெருக்கம் என்பது என் தலை எழுத்து,
வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை கர்த்தாவே உயர்த்தினீரே. கடன் கொடுக்கும், யாருக்கு கடன் கொடுப்பீங்க? ஹல்லேலூயா, தேசங்களுக்கு. கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை கர்த்தாவே உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான்கள். மிதிங்க கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஓ கடன் பிரச்சனையே உன்னை மிதிக்கிறேன் நான், ஒரு நாளும் எழும்பாதே. ஏன்? பெருக்கம் என்பது என் தலை எழுத்து. வேதமெங்கும் 25 இடத்துக்கு மேலே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பெருகுவீர்கள், சந்தோஷத்தில் பெருகுவீங்க, சமாதானத்தில் பெருகுவீங்க, ஆரோக்கியத்தில் பெருகுவீங்க, ஐஸ்வர்யத்தில் பெருகுவீங்க, அற்புதம் செய்கிறதுல பெருவீங்க, ஆயுசு நாட்கள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், பெருகும் பெருகும் பெருகும். சபை என்ன போதிக்குது? நீ உட்பட மாட்டா, பாவி, தூசி, பூச்சி, புழு, தெள்ளு பூச்சி வச்சிக்க நீ கொடுத்துறாரு ஆண்டவர். நீ அதைத்தானே கட்டி அணைக்கிறா? சாபத்தை விரும்புகிறீங்க. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். அந்த நம்பரை நம்ம ஞாபகம் வைக்கணும் பாருங்க. 109வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. அவன் சங்கீதக்காரன், நீ சாபத்தை விரும்புகிற. யாரெல்லாம் சாபத்தை விரும்புகிறா? இந்த பாட்டு பாடுகிற எல்லாருமே. தெள்ளு பூச்சின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை பாண்டினா பூச்சியாவது போயிடுவானே. நான் பாவினா நீ பாவத்தில் மூழ்கிடுவா. பூச்சி புழுனா பூச்சி புழுவாவே வாழுவா. இதை சொல்கிறதுக்கு நான் கூச்சப்படலைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசிகளில் குறைஞ்சது ஒரு 50% கர்த்தர் நல்லவருன்றே ருசி பார்க்கலைங்க. நாங்கள் ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை உள்ளவங்க சேர்த்தா ஒரு 90% வந்துடும். ஒரு 25 பிரச்சனை உள்ளவங்க ஒரு 50% இருக்காங்கங்க. ஏன்? சத்தியத்தை தவறாக போதிக்கிறார்கள். அது என்னமோ ஒரு தெய்வீகமாக நினைக்கிறாங்க. இது ஏழையாக இருக்குது தெய்வீகம். எவ்வளவு பச்சை பொய்யை பிசாசுடைய ஏஜெண்டுகள் கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். கொதித்து எழுங்கள் அருமையான தேவர்களே, எழும்புங்க. சபை வாழ்ந்தால்தான் என்ன வாழும்? தேசங்கள் வாழும். சபை வாழவில்லைன்னா தேசம் வாழாது. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். எதுங்க தேவனுக்கு பிரியம்? சபிப்பது பிரியமா, ஆசீர்வதிப்பது பிரியமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சபிப்பது அவருக்கு பிரியமல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஹல்லேலூயா. அது நம்முடைய தகுதியினால் வந்ததா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிக்க உங்களை ஒரு ஆசீர்வாத நதிகளாக தேவன் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார். அது கூட சரியான வெளிப்பாடு இல்லை. நீங்கள் யாவருமே என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே ஆசீர்வாத நதிகளாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தையை தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த சாலமோனுடைய வெளிப்பாடு பாருங்களேன். எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 5 verses 18 and 19 I shall read for you. பிரசங்கி 5வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எப்பா நீ கோடீஸ்வரனாகி அதை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய டிசைன். நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பல வசனம் இருக்குங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் நம்முடைய செய்திகளுக்கு ஒரு காமனாக நேம் கொடுத்தார். வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இப்போ ஒரு சப்டைட்டில் வருது பாருங்க.
அனுபவிப்போம், வையகத்தையும் அனுபவிக்க வைப்போம். எதை? கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய பெருக்கத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு, இயேசு ஆண்டவருக்கே ஆஸ்திகள் தேவைப்பட்டது என்றால், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஐஸ்வர்ய சம்பன்னர் உங்களுடைய தகப்பன். அந்த ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகள் நீங்கள். பெற்றோருக்கு, தாய் தகப்பனுக்கு என்ன உரிமை, என்ன சுதந்திரம் இருக்குதோ அது எல்லாம் நமக்கு உரியது இல்லையா? இதற்காகத்தானே அவர் சிலுவையில் தரித்திரரானார். ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு கஷ்டப்பட்டார். 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணத்திற்காக தான். நீங்களும் நானும் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சிலுவையில் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க. அவமானம் நிறைந்தவரானார். எதற்காக? 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணத்துக்காக. எந்த விதத்திலும் நீ அவமானப்படக்கூடாது. தேவன் சொல்லியிருக்க, நான் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டேன்னு இருக்காரு. ஐயா, உன்னை வெட்கப்படாமல் பாதுகாப்ப வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெட்ககரமான மரணத்தை அவர் சந்தித்தார். நீ எப்படி வெட்கமான அந்த வாழ்க்கை வாழ முடியும்? உனக்கு அவமானம் கிடையாது, நிந்தை கிடையாது, வெட்கம் கிடையாது. சத்தியத்தை அறிந்து கொள்வாய் என்றால் ஒரு பரிதாபமான வாழ்க்கை இருக்குது, அது உன் வாழ்க்கையில தொடரவே முடியாது. நீ உயிர்த்தெழுவாய், ஜெயித்தெழுவாய், எழும்பி பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தாங்க, ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தரித்திரரானார். உங்கள் தரித்திரம் அவர் மேலே வைக்கப்பட்டதுனால அவர் தரித்திரரானார். அவர் மேலே இருந்த அந்த தேவரக ஐஸ்வர்யம் என் மேல் வைக்கப்பட்டதுனால நான் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆயிட்டேங்க. வழிந்து ஓடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளிலும் வழிந்து ஓடுகிற அனுபவம். சமாதானம், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இளைப்பாறுதல், கிருபை பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தைரியம், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருடைய கிருபை. இந்த கிருபை உங்கள் எல்லாருக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. தேவை என்ன தெரியுமா? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிய வேண்டும். தினந்தோறும் நீங்கள் 2 காரியத்தை செய்யணுங்க. எங்களுடைய செய்திகளை கேளுங்க. நேரம் கிடைச்சா ரூம் போட்டு கேளுங்க. நேரம் கிடைக்கலையா, காலையிலே கத்திரிக்காய் மிளகாய் வெட்டும்போது கேளுங்க. ரெஸ்ட் ரூமில் கேளுங்க, சாப்பிடும்போது கேளுங்க, படுத்திருக்கும் போது கேளுங்க, பயணம் செய்யும் போது கேளுங்க. கேள்வியினாலே விசுவாசம் வரும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அது என்ன தேவனுடைய மகிமை? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யத்தினாலே நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். நாயும் பேயும் ஓடிருங்க. அது என்ன நாயும் பேயும்? எனக்கு வர்ற தொலைபேசியில் பாருங்கள், அழுதுகிட்டு தான் நிறைய கூப்பிடுறீங்க. அவ்வளவு வியாதி, அவ்வளவு தரித்திரம், அவ்வளவு கேவலமான வாழ்க்கை. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். நாயும் பேயும் உங்களை தொடாமல் இருக்க வேண்டுமென்றால், அல்லது நாயும் பேயும் உங்களை தொடருவதற்கு பதிலாக நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமென்றால், அது என்ன நன்மையும் கிருபையும்? ஆபிரகாமுடைய ஆஸ்திகள் உங்களை தொடர வேண்டுமென்றால் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். கேளுங்க, எங்கள் செய்திகளை கேளுங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? விசுவாசத்திலே பெருகுவீர்கள். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஆண்டவருக்கு வந்து ஆஸ்தி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு புதிய புக்கை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள். மிக முக்கியமான புஸ்தகம், 450 ரூபா. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு, எவ்ரிடே வித் ஜீசஸ், ரிட்டர்ன் பை யாரு? ஆண்ட்ரூ ஓமக்கு. ஒவ்வொரு நாளும் வந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதுக்கு கோடி ரூபா கொடுக்கலாம். ஏனென்றால் எங்களுடைய மனக்கண்களை திறந்தது, என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தது. நான் ஒரு 1000 பேருக்கு கொடுத்துருக்கிறேன். அதில் 100 பேர் தான் வாசித்தாங்க. 100 பேருடைய மனக்கண்களும் திறந்து விட்டது. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, வியாதியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, குடும்ப பிரிவினையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள், குழந்தை இல்லாமையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, திருமணம் ஆகாமையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, குடி பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆகையினால் தான் நான் இவைகளை எல்லாம் திரும்ப திரும்ப அறிமுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஐயா, சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுப்பா. உங்கள் குறைவுகள் மத்தியிலும் உங்களை அநேக ஆஸ்திகளால் அலங்கரிக்க ஆவலாக இருக்கிறார்.
இதை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். ஆபிரகாம் நல்லவன் கிடையாதுங்க, ஈசாக்கு நல்லவன் கிடையாது, யாக்கோபு நல்லவன் கிடையாது. எத்தன் யாக்கோபு லட்சக்கணக்கான அனிமலோடு வராங்க, 2 பரிவாரங்கள், வேலைக்காரர்கள், நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், நூற்றுக்கணக்கான வேலைக்காரிகள், எல்லாரையும் லாபான்ட்டு தள்ளிட்டு வந்துட்டான். நல்லவனா? இஸ் வெரி நேம் இஸ் எத்தன். இன்னொரு ஆளை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ஏசா. யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்கிறாருங்க. அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாமல் இருந்ததுன்னு எழுதியிருக்குங்க. ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருமே நல்லவங்க கிடையாதுங்க. ஆனால் கவனன்ட்டு ஆபிரகாமோடு ஒரு பொருத்தரை பண்ணுற, எப்பா பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட என்னுடைய பிள்ளைகளை நான் பெருக பண்ண போகிறேன். எது? உபாகமம் 28:1. அது அவருடைய திட்டம். அவருடைய சந்ததியில் தான் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததியில் தாங்க வந்திருக்கோம். எத்தனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், வெறுக்கப்பட்ட ஏசாவை பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்த தேவன், உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து அகமகிழ அவர் ஆசையாக இருக்கிற. பிரச்சனை என்னன்னா, தேவன் உன்னை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. இரண்டாவது எந்த நாலேஜ் இல்லைன்னா, உன்னை எந்த அளவுக்கு பயங்கரமான வல்லமையினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. இந்த நாலேஜ் எப்பொழுது வரும்? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் உலகத்தை உலுக்குபவராக இப்பொழுதே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.